தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டால்தான் மாநில கல்வி அமைச்சகத்துக்கு ஒதுக்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கும் அப்படிங்கிற ரீதியில குறிப்பிட்டிருக்காரு. தமிழகம் மட்டும் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். நவோதயா பள்ளி வேண்டாம், ஹிந்தி வேண்டாம். இந்த கல்வியில் என்னதான் பண்ண போறீங்க? ஒரு அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போடணும், போட மாட்டேங்கிறாங்க. ஆனா பணம் ஒண்டி போகணும். பிச்சைக்காரன் மாதிரி பணம் 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 அடிச்சுக்காங்க. எதுக்குங்க தமிழ் தமிழ் எதுக்குங்க சொல்லிட்டு மத்திய அரசு ஏன் அந்த 2152 கோடி ரூபாய் ஒதுக்காம இருக்கு? அந்த பணத்தை வேறு செலவுக்கு கலைஞர் பல்லாண்டு திட்டம், கலைஞர் நல திட்டம், அதுக்கு டைவெர்ட் பண்ணிடுறாங்க பணத்தை. அதுதான் சொல்றாங்க. நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர பணத்துக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கருத்து சுதந்திரத்தை நெறிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, எல்லோருமே எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் குழுமம் சொல்லியிருக்கு. உங்களுடைய பார்வை? இதே கார்ட்டூனை கள்ளக்குறிச்சியில் மது விலக்கு நடந்த பொழுது 39 பேர் மரணம் அடைந்த போது விகடன் கார்ட்டூன் போட்டதா? பாயிண்ட் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் புகார். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர். வணக்கம். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டால்தான் மாநில கல்வி அமைச்சகத்துக்கு ஒதுக்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கும் அப்படிங்கிற ரீதியில குறிப்பிட்டிருக்கிறாரு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர். ஆனா அவருடைய பேச்சு என்பது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களத்தில் ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. பாயிண்ட் டைம் மீடியா நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால், தேசிய கல்விக் கொள்கை என்பது 3 வருடங்களாக மற்ற மாநிலங்கள் கூட அதை கடைபிடித்து விட்டது. ஆனால் தமிழகம் மட்டும் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். நவோதயா பள்ளி வேண்டாம், ஹிந்தி வேண்டாம். இந்த கல்வியில் என்னதான் பண்ண போறீங்க? தமிழக அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வரக்கூடிய நாட்களில், இப்பொழுது சங்கீத் நாடு மிக மிக முன்னேறிவிட்டது. நம்முடைய இருக்கக்கூடிய டிஜிட்டல் ரெவல்யூஷன் என்று சொல்லுகிறார்களே, புரட்சி, எலக்ட்ரானிக் புரட்சி என்பது மிக மிக அதிகமாகிவிட்டது. போதாத குறைக்கு நாம் திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் 2G இருந்தது, இப்போ 5G 6G என்றெல்லாம் ஆகிவிட்டது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து விட்டது. இந்த சமயத்தில் தேசிய கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படி சொன்னா அது தவறான கொள்கை. தமிழக அரசாங்கம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இத்தனை தொகை என்று சொல்வார்கள். அந்த தொகையை கொடுக்க வேண்டும். மத்திய அரசு கொடுப்பதற்கு முன்பாக ஒரு அண்டர்டேக்கிங் இருக்கும். இப்போ நீங்க குகன் ஒரு வீடு வச்சிருக்காரு. ராஜகோபாலன் உங்க வீட்டில் நான் ரூம் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் சார்னுவீங்க. அந்த அக்ரிமெண்ட்டை ஸ்டாம்ப் போட்டு போடுங்க சார்னுவீங்க. ஒரு வக்கீல் அக்ரிமெண்ட் எழுதி தருவார். அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 2000 ரூபா ஆகும். நீங்கள் ஒரு 1000 ரூபா, நான் ஒரு 1000 ரூபா கொடுப்போம். அதில் வாடகை எவ்வளோ, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுதான் சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம். நீ கையெழுத்து போடுன்னு. தமிழக அரசாங்கம் கையெழுத்து போனால் பணம் ஒண்டி வேணும். பிச்சைக்காரன் மாதிரி பணம் 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 அடிச்சுக்காங்க. எதுக்குங்க தமிழ் தமிழ் எதுக்குங்க சொல்லிட்டு? அவர் அமைச்சர்களுடைய மகன் எல்லாம் பிரெஞ்சு படிக்கணும், ஜெர்மன் படிக்கணும். ஆனால் தமிழ்கார பசங்க தமிழ் தான் படிக்கணும், ஹிந்தி படிக்கக்கூடாது, பிரெஞ்சு படிக்கலாம். அன்பில் பொய்யாமொழியினுடைய மகன் பிரெஞ்சு படிக்கிறேன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கான். அந்த வீடியோவில் நிறைய வந்துடுச்சு, புரட்சி ஆகிவிட்டது, வீடியோ வைரல் ஆகிவிட்டது. அதே மாதிரி 15 மத்திய எம்பிக்களுடைய, திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுடைய மகன்கள், மகள்கள், மருமகள் ஆகியோர் அயல் நாட்டில் படிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சருடைய குடும்பத்தில் சன்ஷைன் என்ற பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதுல 3 மொழி திட்டம் இருக்கிறது. இங்க ஒண்ணு பண்ணலாம், அங்க ஒண்ணு பண்ணலாம். ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் நாடுவது, ஆடுவது கபட நாடகம் என்பதுதான் என்னுடைய கருத்து. மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய தொகை கண்டிப்பாக வரும். ஆனால் அதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது. ஸ்டாண்டிங் ஆபரேஷன் புரோட்டோகால், அதை கையெழுத்து போடணும். நான் உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போடணும், போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் பணம் ஒண்டி போகணும். இவங்களுக்கு திமுக வாழணும், மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வரணும், அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு 5 எம்பி இருக்காங்க, 5-10 எம்எல்ஏ இருக்காங்க ஒரு குடும்பத்திலேருந்து. ஆனால் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ் படிக்கணும். இவங்க பசங்கள்லாம் ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் எல்லாம் படிக்கலாம். இது என்னங்க இது? இரட்டை வேதம். ஆனா 1967 இருந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தானே பிரதானமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை ஏன் மாற்றி அமைக்கணும்? இருமொழி கொள்கையால் வளர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. யார் சொல்றாங்க மாற்றி அமைக்கணும்? சொல்லவே இல்லை. தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தேசிய கல்வி புது கல்விக் கொள்கையில் தமிழுக்குத்தானே முக்கியத்துவம், தெலுங்குக்குத்தானே முக்கியத்துவம்,
கேரள மலையாளத்துக்குத்தானே முக்கியத்துவம். மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நரேந்திர மோடியுடைய புது கல்விக் கொள்கை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு எதிர்ப்பு, நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, கவர்னர் ஒழிக, இவன் வாழறதுலாம் இவங்க தான் வாழணும். இது என்னங்க இது தவறான கருத்து. நான் 1965 ஹிந்தி போராட்டத்தில் நான் கலந்து கொண்டேன், பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுது, கல்லூரி படிக்கும் பொழுது. ஆனால் ஹிந்தி, நான் வட இந்தியாவுக்கு வந்த பிறகு ஹிந்தினால் தான் நான் பிழைக்க முடிந்தது. எதுக்குங்க ஒரு பாஷை வாண்டாங்கிறது? இவங்க யாருங்க சொல்றதுக்கு? நாங்க டாக்ஸ் கொடுக்குறோம், நாங்க கட்டி படிக்கிறோம், இவங்க யார் வாண்டான்னு சொல்றதுக்கு? இவங்க மகள்கள்லாம் பிரெஞ்சு படிக்கலாம், நம்ம படிக்கக்கூடாது ஹிந்தி? ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 இதே மொழிக் கொள்கையை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக இளைஞர்களிடையே, இந்த பாருங்க ஒன்னே ஒன்று சொல்றேன், இது மொபைல் போன், இதுல நான் தமிழ்ல சொல்றேன், அது குஜராத்தில டிரான்ஸ்லேட் ஆகுது. நான் தமிழ்ல சொல்றேன், அது சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் ஆகுது. சைனீஸ்ல யாராவது வந்தாங்கன்னா அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகுது. ஆக மொத்தம் கூகுள் பல எண்ணங்களை எல்லாம் படித்து விட்டு செய்து விட்டார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால்தான் எனக்கு மனதில் படுகிறது ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அமைப்பை மாற்றிக்கொண்டினால்தான் 2026 இளைஞர்கள் வாக்களிப்பார்கள். இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கேஜ்ரிவால் மாதிரி வழிச்சுன்னு போயிடும் தமிழகத்தில். ஆனா தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே, திமுக, அண்ணா திமுக உட்பட மற்ற எல்லா கட்சிகளுமே ஒருமித்த குரலாக மாநில உரிமையை மீட்டெடுக்கும் ஒரு விஷயமா இருமொழி கொள்கை தான் இருக்கணும், மத்திய அரசு இந்தி திணிப்பை கைவிட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்களே. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த மாற்றம் வேண்டும், தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். காரணம், ஒரிசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பிஜு ஜனதா தள் என்று சொல்லக்கூடிய நவீன் பட்நாயக்கை தூக்கி எறிந்தார்கள். அதே மாதிரி வரக்கூடிய இளம் சமுதாயத்தினர் டிஜிட்டல் ரெவல்யூஷன் வேண்டும் என்கிறார்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேண்டும் என்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு புரிதல் வேண்டும். வரக்கூடிய நாட்களில் இந்தியா மாறுகிறது, உலகம் மாறுகிறது. அதற்கு ஏற்ப தமிழ்நாடு ஒற்று போனா உண்டு, இல்லாம தமிழ்நாடு பின்னடையும் தான் என்னுடைய கருத்துக்கு. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தேசிய கல்விக் கொள்கையை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் அவங்களுடைய அரசியல் போக்காக சொல்லலாம். ஆனால் ஒன்று வண்டி நிலைப்பாட்டாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மாநில அரசு ஏற்காத போது அது ஒட்டுமொத்தமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்தாக தானே பார்க்க முடியும். மக்கள் பிரதிநிதிகள் ஒட்டுமொத்தமா ஒரு சட்டமன்றத்துல ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அது மாநில மக்களின் நலன் சார்ந்த ஒரு முடிவாகத்தானே இருக்க முடியும். அப்ப அது மத்திய அரசு செய்வதானே தெரிவிக்கணும். இது ஏன் கையெழுத்து போட்டாங்க? பின்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் சர்வ சிக்ஷா அபியான் கையெழுத்து போட்டாங்க? முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதும் இரண்டு நிலைப்பாடு தானே. முதல்ல வேணுங்கிறாங்க, அப்புறம் வாண்டாங்கிறாங்க. பொதுமக்களுடைய அழுத்தத்தை பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அழுத்தமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துடைய கல்விக் கொள்கையை பற்றி மிக மிக சந்தேகிக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய பேரப்பைகள் ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும், மீதிலாம் தமிழ்ல படிக்கணும். இது என்னங்க இது ரட்ட வேடம்? அதனால எதிர்த்து கட்சி இங்கிலீஷ் மீடியமா வந்துருச்சா சார்? இப்ப நிறைய இங்கிலீஷ் மீடியமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறாங்களே சார். சேர்க்கறாங்க. அதே மாதிரி ஹிந்தி பழக்கத்தை எங்க வாண்டாங்கிறாங்க? திணிப்பு எங்க திணிக்கிறாங்க? யாருங்க திணிக்கிறாங்க? உங்க கையில போன் வந்துடுச்சுங்க, இந்த போன்ல ஹிந்தி மாறுதுங்க, ஹிந்தியில பேச தமிழ்ல வந்துச்சு, இங்க படிக்கணும் கூட அவசியமே கிடையாதுங்களே. இவங்க யாரும் மாத்துறதுக்குங்க? எவ்வளோ டிஜிட்டல் மூலமாக, நான் திருப்பி சொல்லுகிறேன், டிஜிட்டல் ரெவல்யூஷனே வந்தால் திராவிடமும் மங்கும், கல்விக் கொள்கையும் மங்கும். ஆக மொத்தம் தமிழகம் பின்னடையும் தான் என்னுடைய கருத்து. மத்திய அரசு ஏன் அந்த 2152 கோடி ரூபாய் ஒதுக்காம இருக்கு? அது தமிழ்நாட்டுக்குன்னு கொடுக்கிற ஒரு நிதியை கொடுத்துட்டு போயிடலாமே. இங்க மாணவ பிள்ளைகளுடைய அந்த எதிர்காலம் கொஞ்சம் கேள்விக்குறி ஆகுது இல்ல? பாடத்திட்டங்கள் மொழி படிப்பாங்க, கொடுத்துட்டா ஹிந்தி மொழி படிக்க மாட்டாங்க, தமிழ் மொழி படிப்பாங்கன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா தமிழக அரசாங்கம்? உத்தரவாதத்தை தான் கேட்கறாங்க, கேரண்டி கெடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தமிழக அரசாங்கம் அந்த பணத்தை வேறு செலவுக்கு, கலைஞர் பல்லாண்டு திட்டம், கலைஞர் நல திட்டம், அதுக்கு டைவெர்ட் பண்ணிடுறாங்க பணத்தை. அதுதானே சொல்றாங்க. நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர பணத்துக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வரக்கூடியதுக்கு அக்ரிமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் தகராறு பண்ணுறீங்க. நவோதய வித்யாலயன்னு இருக்குது, வரமாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நவோதய வித்யாவுக்கு எம்பிக்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது என்னங்க இது? திமுக எம்பிக்கள் தங்களுடைய மகன்மார்கள் நவோதய வித்யாலயம் சேரணும்ட்டு பீகார், உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இது என்ன தப்பு? ஆக மொத்தம் அந்த 2000 தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் விதமாக மிரட்டும் தோணியில் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நிறைய பேர் கடும் கண்டனங்களை பதிவு செய்யறாங்க. இருக்கட்டுமே, இவங்க தண்ணியில பேசுறது என்ன?
அதனால என்ன இருக்கு, தர்மேந்திர பிரதான் சொல்லி ஒரு கல்விக் கொள்கையை பற்றி படிக்கிறார். தமிழுக்கு வேண்டாம்னு சொல்லட்டுமே, தமிழ்நாடு பார்க்கலாமே, அவங்க இங்கிலீஷ் தான் வேணும்னு சொல்லட்டுமே, லெட் அஸ் see. இல்ல விஜய் அவர்கள் வந்து மாநில உரிமைகளின் தன்னாட்சியை வந்து பறிக்கலாமா, இது மத்திய அரசின் அதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. தன்னாட்சிக்கு அதுக்கு சம்பந்தம், எல்லாத்துக்குமே ஒரு தகராறுன்னா என்ன அர்த்தங்க? நீட்டு வேண்டாம், கல்வி கொள்கை வேண்டாம், நீங்க என்னதான் கல்வி கத்து தரப்போறீங்க சின்ன பசங்களுக்கு? உங்க பசங்க வந்து ஃபாரின்ல போய் படிக்கலாம், உங்க பசங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கலாம். தமிழ்கார ஏழை பசங்களுக்கெல்லாம் ஏழை ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மாடல் என்றால் தமிழகத்திற்கு அதுதான் ஒரு அநீதி. திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய அநீதி பொதுமக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, புதிதாக வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கும் சரி, திமுக வேண்டுமென்றே தமிழ் திணிப்பை செய்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். விகடன் இணையதளம் வந்து முடக்கப்பட்டிருக்கு. இதற்கு பலரும் வந்து கடும் கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. விகடன் நிறுவனமும் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து எங்களுடைய இணையதளம் வந்து செயல்பாட்டுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாசகர்கள்லாம் தொடர்ந்து மெயில் அனுப்பிச்சுட்டே வராங்க. நாங்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு வராங்க. கருத்து சுதந்திரத்தை நெறிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, எல்லோருமே எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் குழுமம் வந்து சொல்லியிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? நான் ஒரு பத்திரிகைக்காரன், உண்மை வெளியே வர வேண்டும், பத்திரிகை சுதந்திரம் வேண்டும், கருத்து சுதந்திரம் வேண்டும். அவர்கள் போட்ட கார்ட்டூனில் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது என்று தான் நான் பத்திரிகையாளனாக சொல்ல முடியும். எனினும் இதே கார்ட்டூனை கள்ளக்குறிச்சியில் மது விலக்கு நடந்த பொழுது 39 பேர் மரணம் அடைந்த போது விகடன் கார்ட்டூன் போட்டதா? தமிழகத்தில் இருந்து 2009ஆம் வருடம் ஈழ படுகொலை நடந்த போது 33 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுது இந்த சங்கிலி போட்டுதா விகடன்? விகடனுக்கு ஒண்டி பத்திரிகை சுதந்திரம், மீதி எல்லாம் பத்திரிகை சுதந்திரம் என்னன்னு அர்த்தம்? ஒரு சைட்ல டிஎம்கே அரசாங்கம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணுது, மீதி யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணுது, அந்த கோபிநாத் என்று பேர் இளைய பாரதம் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ பேசிட்டு நம்ம எதாவது பண்ண நம்மளே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பத்திரிகை சுதந்திரம் கிடையாது. இவங்கள்ட்ட பேஜினா பத்திரிகை சுதந்திரம். இது என்னங்க, இது இரட்டை வேறுபாடம். ஆக மொத்தம் மத்திய அரசாங்கம் செய்தது சரி என்று நான் சொல்ல வரவில்லை. அவங்க பிரஸ் கவுன்சிலுக்கு தான் போயிருக்காங்க. பிரஸ் கவுன்சில் காரணமா தான் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல. எங்க ஒரு கார்ட்டூனுக்காகவே பெல்ஜியத்துல ஒரு பெரிய அரசாங்கமே கவுந்ததுங்க. கார்ட்டூனுக்கு பத்திரிகை சுதந்திரம். இப்ப சுல்மான் ருஷ்டே என்பவர் இருக்கிறார். பங்களாதேஷில் தஸ்லிமா என்ற பெண்மணி இருக்கிறார்கள். அவங்க கருத்து சுதந்திரம் என்று அந்த நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். இவங்க கருத்து சுதந்திரம் என்று சொல்லி ஒரு திணிக்க கூடாதுங்க. ஒரு நரேந்திர மோடி மீதான ஒரு வெறுப்பை கிளப்பி விட்டு அவர் மேல சங்கி நேரத்துக்கு போன இப்ப மு.க. ஸ்டாலின் மீது சங்கிலி போட்டாங்க. அந்த பத்திரிகை இருக்குமாங்க? திமுக பத்தி போட சொல்லுங்களேன் பார்ப்போம். இத்தனை கார்ட்டூன் போட்டிருக்காங்களா? அந்த பத்திரிகை நான் பார்த்தேன். அதில் 20 பக்கம் விளம்பரம், டிஎம்கே விளம்பரம் தான். ஆக மொத்தம் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பத்திரிகையாகத்தான் மாறிவிட்டது. அதே விகடன் குழுமம் தான் விஜய்க்கும் செய்தி ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து திமுகவுக்கு எதிராக செயல்படுகிறது என்று நான் சொன்னால் அதற்கு எப்படி பத்திரிகை சுதந்திரம் எல்லாம் என்ன இருக்கும்? ஆக மொத்தம் விகடன் செய்தது சரி என்று நான் சொன்னாலும் கூட அதை அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை அனாவசியமாக துர்பிரயோகம் செய்யக்கூடாது. நானும் பத்திரிகையாளர் அந்த 40 வருஷம் நான் 6 கவர்மெண்ட்டுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய ஸ்டோரிலாம் கொண்டு ராஜீவ்காந்தி அசாசினேஷன் மீது மிலாப் சந்த் ஜெயினுடைய ஸ்டோரி நான் தான் கொண்டு வந்தேன் ஃபர்ஸ்ட். 2G ஏ ராஜா என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி. எத்தனையோ சென்சேஷனல் ஸ்டோரி நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். என்னை படிந்த பத்திரிகையாளருக்கு தெரியும், வாசகருக்கும் தெரியும். அது பத்திரிகை சுதந்திரமா இல்லை வெறுமை கார்ட்டூன் போட்டுட்டு தன்னுடைய சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்றது ஒரு பத்திரிகை சுதந்திரமா? இது என்னங்க பத்திரிகை சுதந்திரம்? அமெரிக்காவில் பிரதமர் மோடி அவர்கள் டொனால்டு ட்ரம்பை பார்த்து அரசு நிகழ்ச்சிகளில் அவர் வந்து பங்கேற்று கலந்துரையாடினால் கூட தொடர்ந்து பஞ்சாப் அமிர்தரசுக்கு வரக்கூடிய இந்தியர்கள் வந்து நாடு கடத்தப்பட்டது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கைவிலங்கு மற்றும் காலில் விலங்கு மாட்டப்பட்டு தானே அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது தொடர்ந்து புகாரா மாறிக்கிட்டே தானே இருக்கு. அப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவை பார்த்து எந்த ஒரு அச்சம் இல்லாம தான் இருக்குன்னு எடுத்துக்க முடியுது இந்த செயல்கள்லாம் பார்க்கும்போது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு ஒரு புரிதல் வேண்டும். பஞ்சாபில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சென்ற வருடம் 1,50,00,000 மற்றும் 20 லட்சம் 30 லட்சம் என்று பணத்தை வாங்கி கொண்டு விசா வாங்கி தரேன் என்று பொய் சொல்லி சில தரகர்கள் பஞ்சாபில் இருக்கிறார்கள். அகில உலகத்திலும் இருக்கிறார்கள், இந்தியாவிலும் இருக்கிறார்கள். அந்த பெயரில் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு விசா வாங்கிட்டு போறது, அங்க ஃபேக் டாக்குமெண்ட். அது எதுக்காக போறாங்க? நீங்களே உங்க மனமாறி போட்டுக்கிறதுக்காகவா? தாங்கள் ஏன் போய் இப்போ சப்போஸ் நான் குகனுக்கு வந்து சிங்கப்பூர்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு
விசா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 20 லட்சத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டு போடா போன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்? அது ஏமாற்றம். அது ஏமாற்றத்தை தான் இவர் போனார்கள். ஏன் போனார்கள் அதை ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஒன்று, செங்கடி போட்டு அனுப்பிச்சாங்கிறது ஒரு தவறான கருத்து. என்னுடைய பொறுத்த மட்டும் இராணுவ விமானத்தில் ஏன் அனுப்புகிறார்கள் என்ற ஆக மொத்தம் இந்த தரகர்கள் மூலமாக எதிர்கட்சிகள் சம்பாதிக்கின்றன, அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறார்கள், இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் கூட. என்னை பொறுத்த மட்டும் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்து யார் யார் அயல்நாடு செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் அயல்நாடு செல்லக்கூடிய இவர்களுக்கு விசா வாங்கி கொண்டு போகும் இமிகிரேஷன் ஸ்டாம்ப் ஓட்டுறாங்க அவங்க பாஸ்போர்ட்ல, அதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனியான கருத்து. பஞ்சாப்லயே இறக்குறாங்கன்னு கேட்டால் 120 பேர்ல 67 பேர் பஞ்சாப்புங்க. சென்னையில் இறக்கிட்டாங்க, எப்படிங்க வருவாங்க அவங்கெல்லாம்? ஏதாவது ஒரு சென்டர் பாயிண்ட் தானே போகணும். அதுக்காக தான் பஞ்சாப் போட்டுருக்காங்க. அடுத்த பிளேன் வேற எங்கேயாவது போகும். ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் அவர்கள் சட்ட ரீதியாக செய்கிறார்கள். போதாத வரைக்கும் இன்னும் நான் உங்களை கேட்கிறேன், பங்களாதேஷிலிருந்தும் பர்மாவிலிருந்தும் ரோஹிங்கியாக்கள் தமிழகத்தில் வந்து விட்டார்கள். கோயம்புத்தூர் அதிகமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் அங்கே அரெஸ்ட் பண்ணுவாங்களா தமிழ்நாடு போலீஸ்? அவங்களும் இமிகிரேஷன் தானே, அவங்கள விலங்கு போட்டு நம்ம அனுப்பலாமா? அண்டை மாநிலம், அண்டை தேசம், பங்களாதேஷ்காரங்க இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? அதுக்கு திமுக காங்கிரஸ் கொள்கை என்ன? அதுக்கு ட்ரம்ப் அனுப்பிச்சிட்டாரு, மோடி போனா லீகலா இல்லீகலால நாங்கள் எடுத்துக்கிறோம் மோடி சொல்லியிருக்காரு. நாங்கள் எடுத்துக்கிறோம் திரும்பி. ஆனால் அவங்க மாதிரி வீணாக பழி சுமத்தக்கூடாது என்று பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கட்டும், புதிதாக போனவர்கள் என்று பிரித்து பார்க்கிறார்கள் அவர்கள். அவ்வளவுதான். சும்மா மொத்தம் 7 லட்சம் பேர் இந்த மாதிரி போயிருக்காங்க. ஆக மொத்தம் இந்தியாவில் எத்தனை பேர் கமிஷன் வாங்கியிருப்பாங்க, ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அதையெல்லாம் கணக்கு திட்டம் போட்டு பஞ்சாப் அரசாங்கம் இது பற்றி சீரியஸாக வேண்டும். அது ஆம் ஆத்மி கட்சி அரசாங்கமாக இருப்பதனால் அவர்கள் வேண்டுமென்றே மத்திய அரசாங்கம் மீது பொய் சொல்லுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இப்ப எனக்கு யாராவது சொல்லிட்டு 50 லட்சம் தரேன், நீ அமெரிக்காவுக்கு போட்டுனா போக முடியுமா? குடும்பம் குட்டி என்ன ஆகுது உங்களுக்கு? தாத்தா பாட்டி அப்பா அம்மா அதெல்லாம் இருக்குல்ல. இளைஞர்களை திசை திருப்பும் அளவிற்கு செய்வது தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. இது ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கிறதுனால சில சமயத்தை சொல்லுவாங்க, இவர் எதிர்த்து பேசுறாரு. எதிர்த்து பேசல, நீங்க ஏமாந்துட்டு போகலாம். ஆனா அரசாங்கம் அவங்க விலங்கு கொட்டி அனுப்புறாங்க, திருப்பி அனுப்புறாங்க. அனுப்பக்கூடாது, பண்ணணும். அனுப்புதான் அனுப்புவாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு வேலை இருக்கு இல்லை. அந்த மைக்ரேஷன் பாலிசி வேர்ல்ட் ஓவர் அப்படிதான் இருக்குங்க குகன். அப்பா என தமிழ்நாட்டு இளைஞர்களும் சிறுவர்களும் என்னை அழைப்பது வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்வுபூர்வமா பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது குறித்து டெல்லி வட்டாரத்தில் பேசப்படுவது என்ன? வரவேற்கிறார்கள், பலர் வரவேற்கிறார்கள். அவருக்கு முதுமை ஆகிவிட்டது. தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கி 2026 முதலமைச்சராக்க வேண்டும் உதயநிதி என்று கூட அவர் மனதில் இருக்கும். அவர் ஒரு படி மேலாக போய் அனைவரும் அப்பா என்று அழைக்கிறார்கள். ஜெயலலிதாவை எப்படி அம்மா என்று அழைத்தார்களோ, சசிகலாவை சின்னம்மா என்று அழைக்கிறார்களோ, அகிலேஷ் யாதவனுடைய தகப்பனார் முலாயம் சிங் யாதவை நேதாஜி என்று அழைக்கிறார், மம்தா பானர்ஜியை தீதி என்று அழைக்கிறார்கள். ஸோ இந்த ரீதியில் அப்பா என்று அழைப்பதில் நான் வரவேற்கிறேன். இருப்பினும் சில எதிர்கட்சிக்காரர்கள் வேண்டுமென்றே நான் அப்பா என்று கூறினால் எனக்கு துணை முதலமைச்சர் பட்டம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதுதான் வினா கொடுக்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். இருப்பினும் அப்பா என்பது டப்பாவாக கூடாது என்றும் அதிமுகவினர் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். அதையும் அந்த ட்வீட்டையும் நான் பார்த்தேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை மூட